வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன், தாழ்த்துகிறேன், தலை வணங்குகிறேன். அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே, அர்ப்பணித்தேன் உந்தன் சமூகத்திலே. சத்தியம் சத்தியமே நிகழ்ச்சியின் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஒரு முறை கூட இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடையவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான விருப்பங்களை கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரே குடும்பத்திலே எல்லாரும் பிறந்திருந்தாலும் கூட எல்லாருக்கும் ஒரே விதமான விருப்பங்களும் ஒரே விதமான லட்சியமும் ஒரே விதமான வாழ்க்கை சூழ்நிலைமைகளும் அமைவதில்லை. ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான லட்சியங்களோடு, ஆசைகளோடு, விருப்பங்களோடு வாழ்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அதற்காக நம்மை நாமே தயார்படுத்துகிறவர்களாக அந்த விருப்பங்களுக்கு ஏற்றவாறு என்னுடைய சிந்தனையும் என்னுடைய செயல்பாட்டையும் என்னுடைய நோக்கங்களையும் நாம் வடிவமைக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். நம்முடைய நோக்கங்களை வடிவமைக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைமையிலே மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய விருப்பம் அல்லது அவன் அடைய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன என்று யோசிக்கும் பொழுது, மனிதர்களாக நாம் யோசிக்கும் பொழுது பல்வேறு விதமான விருப்பங்களை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். நாம் அதற்காக நம்மை நாமே தயார்படுத்துகிறோம். ஒரு முறை ஒரு சிறிய ஒரு பையனாக இருந்த 6 வயது நிரம்பிய ஒரு பையனிடத்திலே உன்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன என்று சொல்லி கேட்டார்கள். அவன் சொன்னான், நான் மிகப்பெரிய ஒரு போர் வீரனாக மாற வேண்டும் என்று சொல்லி சொன்னான். நாட்கள் கடந்தது, சில வருடங்கள் உருண்டோடியது. இந்த வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு போர் வீரனாக மாறினான். அவர் யார் என்றால் அலெக்சாண்டர். ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக அலெக்சாண்டர் உருவானான். 6 வயதிலே தன்னுடைய லட்சியம் என்ன என்று சொல்லி அவன் தீர்மானிக்கிறவனாக காணப்பட்ட அவனுக்கு மிக சிறிய வயதிலே இந்த உலகத்தினுடைய பல்வேறு விதமான சாம்ராஜ்யங்களை தன்னுடைய போர் திறமையால், போர் யுக்திகளால் அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். பிரியமானவர்களே, இது அந்த அரசனுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நிச்சயமாக வாழ்க்கையிலே சில விருப்பங்கள் உண்டு. நம்முடைய இந்த காலகட்டத்திலே நமக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் தன்னுடைய 12வது வயதிலே எப்படியாக சொன்னார், இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி சொன்னார். நிச்சயமாக அந்த மனிதன் மாறினார். தன்னுடைய 40வது வயது வரும் பொழுது உலகத்தினுடைய பணக்காரர் பட்டியலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக மாறி போனார். இந்த உலகத்தினுடைய தலை சிறந்த அலைபேசியினுடைய நிறுவனங்கள் முதன்மையானவனாக அந்த நபர் காணப்பட்டார். பிரியமானவர்களே, நம்மளுடைய லட்சியங்கள், நம்மளுடைய விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. இது எல்லாம் இப்படியாக நடந்தாலும் கூட இந்த அலெக்சாண்டரை போல, இந்த செல்வந்தனை போல தன்னுடைய லட்சியத்தை அடைந்தாயிற்று என்று சொல்லி நினைக்கக்கூடிய அந்த தருணத்திலே அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே அவர்கள் சொன்ன வாக்கியங்களை நீங்கள் சற்று உற்று நோக்கினால் அவருடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய லட்சியத்தை அடைந்தோம் என்ற ஒரு மன நிறைவு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. உலகத்தை கட்டி ஆண்ட மாபெரும் சக்கரவர்த்தி அலெக்சாண்டர் அவன் மரித்த போது தன்னுடைய 2 கைகளையும் அந்த சவப்பட்டியிலே பக்கத்திலே அவன் கைகளை விரித்தவனாக தன்னுடைய கல்லறைக்கு அவன் சென்றான். இப்படியாக எழுத சொன்னான், உலகத்தை கட்டி ஆண்டவன் இப்பொழுது வெறுங்கையோடு இந்த உலகத்தை விட்டு போகிறான் என்று சொல்லி தன்னுடைய கல்லறையில் எழுத சொன்னார். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலே, நம்மளுடைய இளம் பிராயத்திலே நாம் பல்வேறு விதமான லட்சியங்களை நாம் சொல்லுகிறோம். ஆனால் அந்த லட்சியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைத்த பின்பாக அது உண்மையாகவே அது திருப்தியூட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழ்நிலைமையை கொடுக்கிறதா என்று சொல்லி யோசித்து பார்த்தால் அப்படியாக கிடைப்பதில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் மிஞ்சுகிறது. பணம் தான் என்னுடைய லட்சியம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலே பணம் வந்ததற்கு பின்பாக
பணம் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான திருப்தியையும் கொடுக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். பதவிதான் எனக்கு மிகப்பெரிய திருப்தி என்று, லட்சியம் என்று நினைக்கிறவர்கள் பதவியை அடைந்ததற்கு பின்பாக அவர்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி தொலைத்தவர்களாக, தங்களுடைய வாழ்க்கையை வறுமையோடு கழித்து விட்டோம் என்று எண்ணக்கூடிய மக்கள் ஏராளம் உண்டு. படிப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரியது என்று சொல்லி நினைக்கிற அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே படிப்பினால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி முடித்துக் கொண்டவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. அப்படியானால் மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய லட்சியம் என்ன? மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையானது என்ன? பிரியமானவர்களே, நாம் அதை இந்த நாட்களிலே சிந்திக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. படித்தவரோ படிக்காதவரோ, ஏழையோ பணக்காரரோ, நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன என்று சொல்லி நம்மை படைத்த இறைவனிடத்திலே, நம்மை உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நாம் கேட்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய லட்சியங்களை, இந்த மக்கள் சொல்லக்கூடிய லட்சியங்களை எல்லாம் நீங்கள் உங்களுடைய லட்சியங்களாக கொண்டிருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே வெறுமையும் ஏமாற்றம் தான் மிஞ்சக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை உண்டாக்கினவர் தான் உங்களுக்கான லட்சியத்தை கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் இப்படியாக ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒருவேளை ஃப்ரிட்ஜை உண்டாக்கின ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபரிடத்திலே ஃப்ரிட்ஜ் சென்று, என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் நான் பொருட்களை பதப்படுத்துவதல்ல, என்னுடைய லட்சியமானது வேற ஏதோ நான் துணியை பாதுகாப்பா வைப்பதோ அல்லது வேற ஏதோ ஒன்றாக இருப்பதான் என்னுடைய லட்சியம் என்று சொன்னால் அது ஒரு சரியான காரியமா இருக்குமா? நிச்சயமாக காணப்படாது. காரணம், அதை உண்டாக்கினவருடைய நோக்கம், அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற லட்சியமானது அது வித்தியாசமானதா இருக்கிறது. அதே போல்தான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை, நம்முடைய வாழ்க்கையினுடைய விருப்பத்தை நீங்களும் நானும் தீர்மானிப்பதல்ல. நம்மை உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன நம்முடைய வாழ்க்கைக்கான லட்சியத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த லட்சியத்தை உணர்ந்து வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? ஒருவேளை அந்த லட்சியத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் போனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவிலே நாம் ஏமாற்றமடையவர்களாக காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவிலே நாம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை இழந்து போகிறவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவிலே கடவுள் கொடுத்த, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றாத, ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கிறவர்களாக இருப்போம். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையானது வீணாய் போய் முடியக்கூடியதாய் காணப்படும். ஆகவே இன்றைக்கு மனிதனுக்காக, மனிதனுடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் நினைக்கிறாரோ அதை எழுதியிருக்கிற அவருடைய வார்த்தையினுடைய புஸ்தகத்திலிருந்து இன்றைக்கு 3 காரணங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய லட்சியம் என்ன? தேவன் நம்முடைய வாழ்க்கை குறித்து, இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் என்ன விரும்புகிறார் என்பதை குறித்து 3 காரணங்களை உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் அவர் சொல்லக்கூடிய, அவர் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பின் செய்தியாக காணப்படுகிறது. இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் கீழ்ப்படிவார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றினவர்களாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து முடித்ததோடு, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்ததோடு, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து முடித்ததோடு, அவர் கொடுக்கக்கூடிய ஆனந்தமான அவருடைய வீட்டிலே நாம் வாழக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லக்கூடிய 3 லட்சியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் பணத்தின் பின்னாக ஓடாதீர்கள், நீங்கள் படிப்பின் பின்னாக ஓடாதீர்கள், பிரியமானவர்களே நீங்கள் உறவுகளின் பின்னாக ஓடாதீர்கள். மாறாக இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தையின்படி, அவருடைய அழைப்பின் சத்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை தேடி, உங்களுடைய இல்லத்தை தேடி சந்தோஷமும் சமாதானமும் அவர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் வந்து சேரும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஆகவே அந்த லட்சியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையானது மிகப்பெரிய ஆசீர்வாதமானதாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நீங்கள் சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கும் கூட அது ஏற்றதாய் காணப்படும். ஆகவே என்னோட கூட இந்த வேதாகமத்திலிருந்து, இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தையிலிருந்து, இந்த பைபிளிலிருந்து அந்த 3 லட்சியங்களை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். முதலாவது, தேவன் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின பொழுது, அவர் உண்டாக்கின பொழுது மனிதன் பாவத்திலே செய்தவனாக, தேவனுக்கு பிடிக்காத, தேவன் விரும்பாத விஷயங்களை அவனுடைய வாழ்க்கையிலே செய்கிறவனாக அவன் காணப்பட்டான். ஆகவே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஆபத்தை அவன் சந்திக்க வேண்டி இருந்தது.
அவனுடைய வாழ்க்கையிலே கொடுத்த லட்சியத்தை அவன் மாற்றின பொழுது மிகப்பெரிய தீமையான விளைவுகளை அவன் சந்திக்க வேண்டியிருந்தது. ஆகவே அந்த விளைவு என்னவென்றால் அது நரகமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, தேவன் அவனுக்கு கொடுத்த லட்சியத்திலிருந்து அவன் மாறும் பொழுது அவன் நரகத்திற்கு சென்றடையக்கூடியவனாய் காணப்படுகிறான். இந்த உலகத்துல எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு நாள் முடிய போகிறது. அப்படி முடிந்த பின்பாக அவன் நரகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஆகவே அந்த நரகத்திலிருந்து அவனை காப்பாற்றுவதற்காக, அந்த நரகத்திலிருந்து அவனை மீட்டெடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் 3 விதமான லட்சியங்களை கொடுக்கிறார். நீங்கள் படித்தவரோ படிக்காதவரோ, ஏழையோ பணக்காரரோ, நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த மொழியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த 3 லட்சியத்தை நீங்கள் உடையவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவானவருடைய இந்த லட்சியங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டியது அவசியம். நீங்கள் மனிதராக பிறந்திருப்பீர்கள் என்றால் இந்த லட்சியத்தை நீங்கள் கட்டாயமாக பின்பற்றி ஆக வேண்டும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும் பிரியமானவர்களே. ஆகவே இந்த வேதாகமத்திலிருந்து 1 யோவான் என்று சொல்லக்கூடிய இந்த புஸ்தகத்திலிருந்து 3 லட்சியங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். அந்த லட்சியங்களை நீங்கள் இப்பொழுது கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு நிம்மதியும் ஒரு வாழ்க்கையினுடைய நம்பிக்கையும் பிறக்கும் பிரியமானவர்களே. முதலாவது இயேசு கொடுக்கக்கூடிய முதலாவது லட்சியம் என்ன? இங்கே நாம் வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் நமக்கு மன்னித்து நம்மை விடுதலையாக்குகிறவராக இயேசு கிறிஸ்துவானவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற முதலாவது லட்சியம் பாவ மன்னிப்பை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதுதான் அவனுக்கான முதலாவது லட்சியமாய் காணப்படுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் பணத்தை பெற்றுக்கொள்வது லட்சியம் அல்ல. மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய கல்வியை பெற்றுக்கொள்வது பெரிய லட்சியம் அல்ல. இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுக்கொள்வது அவனுடைய லட்சியம் அல்ல. தேவன் சொல்லுகிறார், அவர் கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பை, இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏன் அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கோபம் அவன் மேல் பற்றி எறியக்கூடியதாய் இருக்கிறது. மனிதன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவன் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பானது காணப்படுகிறது. வேதாகமத்திலே ரோமர் என்ற புஸ்தகத்திலே 3:23 வசனத்திலே வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள். பிரியமானவர்களே, படித்தவரும் கெட்டு போனான், படிக்காதவனும் கெட்டு போனான், ஏழையும் கெட்டு போனான், பணக்காரனும் கெட்டு போனான். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லா மனிதர்களும் கெட்டு போன ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் சொல்லி கொடுத்ததான நீதியான கட்டளை நிறைவேற்றாதவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கோபாக்கினை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தண்டனையானது ஒவ்வொரு மனிதன் மேலும் இருக்கிறது. அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தேவன் ஆகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து உங்களுடைய பாவத்திற்காக, இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்திருக்கிற எல்லாருடைய பாவத்திற்காக அவர் பரிசுத்தமாக வாழ்ந்து சிலுவையிலே செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதை யாரெல்லாம் நம்பி, இதை யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்திலே நம்பி வாயிலே சொல்லுகிறார்களோ, அறிக்கையிடுகிறார்களோ, அவர்களுக்கு பாவ மன்னிப்பை இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கிறார். ஆகவே மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் எதை பெற்றுக்கொள்ளுகிறானோ இல்லையோ, அவன் இயேசு கிறிஸ்துவானவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான லட்சியம் தான் மனிதனுக்கு முதலாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த வேளையிலே இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும், நான் தெரிந்தும் தெரியாமலும் என்னுடைய சொல், என்னுடைய செயல், என்னுடைய சிந்தையால் நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அந்த நொடியே உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு பாவ மன்னிப்பின் வாழ்க்கையை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த தண்டனையிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கையை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதலாவது லட்சியமானது அது பாவ மன்னிப்பாய் இருக்கிறது. தேவன் இந்த உலகத்துல எல்லாவற்றையும் பாவ மன்னிப்பு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் ஆயத்தமாக காணப்படுகிறார். இங்கே அதைத்தான் வாசிக்கிறோம், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி. இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லும் பொழுது அவர் மன்னிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிறதில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கொடாமல் போன எத்தனையோ காரியங்கள் உண்டு. அதை குறித்து நாம் பல்வேறு நேரங்களில் நாம் வருத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல.
அவர் பாவ மன்னிப்பை கொடுக்கிறேன் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய முதலாவது லட்சியம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய பாவ மன்னிப்பாய் இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தேவனுடைய உறவாய் இருக்கிறது என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவானவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாய் அதை வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையிலே அது ஒரு ஆதாரமாய் காணப்படும். இரண்டாவதாக, ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய லட்சியம் என்ன? இதே அதிகாரம், இதே புஸ்தகம் 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், மனிதனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய இரண்டாவது லட்சியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது என்ன? தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை. தேவன் மனிதனுக்கு நம்பிக்கையை லட்சியமாக கொடுக்கிறார். இந்த உலகத்திலே மக்கள் நம்பிக்கையற்று போகிறார்கள். தங்களுடைய பண சுமையினாலே அவர்கள் நம்பிக்கையற்று போகிறார்கள். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார்கள். வாழ்க்கையில எனக்கு நம்பிக்கையாக இருப்பதற்கு எதுவும் கிடையாது, என்னுடைய வாழ்க்கையிலே நான் நம்பிக்கை கொள்வதற்கான விஷயங்கள் எதுவும் நடப்பது கிடையாது, என்னுடைய குடும்பத்திலே நடப்பது கிடையாது, என்னுடைய சொந்த பந்தத்தின் மத்தியில நடப்பது கிடையாது, என்னுடைய படிப்பிலே நடப்பது கிடையாது, என்னுடைய வேலையில நான் நம்பிக்கை கொள்வதற்கான சூழ்நிலைமை கிடையாது என்று சொல்லி மனிதன் நம்பிக்கையற்று போகிறான். தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சூழ்நிலைமையில அவன் நம்பிக்கை இழந்து போகிறான். அவனுடைய வாழ்க்கையில நோய் வரும் பொழுது அவன் நம்பிக்கை இழந்து போகிறான். என்னுடைய வாழ்க்கை என்னாகும்? என்னுடைய குடும்பம் என்னாகும்? என்னுடைய பிள்ளைகள் என்னாவார்கள்? என்னை சார்ந்து இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை என்னாகும்? மனிதன் நம்பிக்கையற்ற வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய லட்சியம் அவருடைய நம்பிக்கையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனுக்கு நம்பிக்கையை அவர் கொடுக்கிறார், அவர் தைரியத்தை கொடுக்கிறார். நான் இதே வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது, நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன் வலதுகரத்தை பிடித்து உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவானவருடைய நம்பிக்கையை நீங்கள் லட்சியமாய் வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் நம்பிக்கை இழந்து போகும் பொழுதெல்லாம், இயேசுவே உம்முடைய நம்பிக்கையை எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அநேகருடைய வாழ்க்கையிலே அவர் நம்பிக்கையை கொடுத்தார். நோயுற்ற மனிதர்களுக்கு நம்பிக்கை இழந்த பொழுது அவர்களுக்கு ஆரோக்கியத்தை அவர் கொடுத்தார். அநேகர் மரித்து போனார்கள், செத்து போனார்கள், அவர்களுக்கு திரும்பவுமாக ஜீவனை அவர் கொடுத்தார். அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் நிம்மதியை இழந்த பொழுது அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியவராக அவர் காணப்பட்டார். பிரியமானவர்களே, 2000 வருடத்திற்கு முன்பாக மட்டுமல்ல, இந்த 21வது நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட இயேசு கிறிஸ்துவானவர் நம்பிக்கை கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் இயேசு கிறிஸ்துவானவருடைய நம்பிக்கையாய் இருக்கும் என்றால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வார்த்தையானது அது பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த உலகமே நம்பிக்கையை இழந்து போனாலும் கூட இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தையானது நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இந்த ஜீவனுள்ள வார்த்தையை அவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். ஆகவே இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் தேவன் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையாய் இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, உங்களுக்கு நம்பிக்கையானது பிறக்கக்கூடியதாய் இருக்கிறது. உங்களுடைய வேலையிலே கஷ்டம் வரும் பொழுது, நீங்கள் வேலை இழக்கக்கூடிய சூழ்நிலைமை வரும் பொழுது, உங்களுடைய ஆரோக்கியம் போகும் பொழுது, நீங்கள் இந்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையாய் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? அவருடைய பாவ மன்னிப்பும் அவருடைய நம்பிக்கையும் மட்டுமல்ல. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய மூன்றாவது லட்சியம் என்ன? இந்த 1 யோவான் எழுதின புஸ்தகத்தினுடைய 4வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் இங்கே பார்க்கிறோம், தேவ உறவை குறித்து பார்க்கிறோம். தேவன் மனிதனோடு உறவு கொள்ளுகிறவராக இருக்கிறார். மனிதனோடு அவர் சம்பாஷிக்கக்கூடியவராக, உரையாடக்கூடியவராக, அவர் பேசக்கூடியவராக காணப்படுகிறார். நீங்கள் அவரோடு பேசக்கூடிய நிலைமையில நீங்கள் காணப்படுகிறீர்கள். வேதாகமத்திலே வாசிக்கிறோம், தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே யாரும் மத்தியஸ்தர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தேவனிடத்தில் எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவ உறவே லட்சியமாய் கிடைக்கிறது. இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் பெரிய பெரிய
நபர்கள், தலைவர்கள், உலக அரசியலை மாற்றி அமைக்கக்கூடிய அநேகர் உண்டு. அந்த மக்களுடைய உறவை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவானவருடைய உறவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய அப்பாவாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால், அவர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ராஜாவாக, உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், அவர் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையை உங்களுக்கு கொடுக்கிறார், ஒரு சக்தியை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவானவர் எப்படியாக சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்கள் உலகத்தை ஜெயம் கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விஷயங்களை நீங்கள் தோற்று போயிருக்கலாம். உங்களுடைய படிப்பிலே நீங்கள் தோற்று போயிருக்கலாம், உங்களுடைய சம்பாத்தியத்திலே நீங்கள் தோற்று போயிருக்கலாம், உங்களுடைய குடும்ப உறவிலே நீங்கள் தோற்று போயிருக்கலாம், உங்களுடைய சமுதாயத்திலே நீங்கள் தோற்று போயிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர், அவர் தன்னுடைய வெற்றியை அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே மரணத்தை வெற்றியாக ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இந்த உலகத்திலே யாராலும் மரணத்தை ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசுவே, என்னுடைய பாவத்தை மன்னியும், எனக்காக சிலுவையிலே செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன் இயேசுவே என்று சொல்லும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி அடையக்கூடியவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே காணப்படுமானால், இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை அடிப்படையில காணப்படுமானால், இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பிலே காணப்படுமானால், இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கக்கூடிய அந்த உறவிலே காணப்படுமானால், இந்த உலகத்திலே நீங்கள் மிகப்பெரிய ஒரு நபர்களாக நீங்கள் காணப்படலாம். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியாக சொன்னார், என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் என்னுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கிறார். ஆகவே இயேசுவே, என்னுடைய பாவத்தை மன்னியும், எனக்காக இந்த உலகத்திலே மனிதனாக வந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து எனக்காக சிலுவையிலே செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன். இயேசுவே, எனக்கு உம்முடைய பாவ மன்னிப்பை தாரும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் தெரிந்தும் தெரியாமல் செய்திருக்கிற பாவத்தை எனக்கு மன்னியும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் எழுந்து போயிருக்கிற சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். எனக்காக உயிரோடு எழுந்தவர் நீரே என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு பாவ மன்னிப்பை தருகிறார், உங்களுக்கு நம்பிக்கையை அவர் தருகிறார், உங்களுக்கு வெற்றியான வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவானவருடைய உறவின் மூலமாக தருகிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், நீங்கள் தமிழ்நாட்டில் அது இந்தியாவினுடைய எந்த பகுதியிலிருந்து இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், இந்த செய்தியை நீங்கள் கேட்டு தேவனுடைய இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால், உங்களுடைய வாழ்க்கையானது மிகப்பெரிய நம்பிக்கையுள்ள வாழ்க்கையாக மாறும். இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சொல்லுகிறார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி அவர் மரணத்தை ஜெயித்தெழுந்தார். பிரியமானவர்களே, அவர் இப்படியாக சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நித்திய ஜீவ வாழ்க்கையை அவர் கொடுக்கிறார், ஒரு அழியாத வாழ்க்கையை அவர் கொடுக்கிறார், ஒரு மாறாத வாழ்க்கையை அவர் கொடுக்கிறார். அவருடைய வீட்டிலே நாம் நித்தியமுள்ள சந்தோஷமான இடத்துல வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த உலகம் நிரந்தரமற்றது, இந்த உலகம் நிலையானது அல்ல. இந்த உலகத்துல எல்லாம் மாறி போகிறதா இருக்கிறது. ஆனா மாறாதவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் ஒரு நாள் இந்த உலகத்திலே நாம் வாழ்க்கையை முடிக்க வேண்டியது அவசியம். ஆனால் முடியும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவோடைய வீட்டிலே இருக்கிறோமா, அவர் கொடுக்கிற அந்த சந்தோஷமான பரலோக வீட்டிலே இருக்கிறோமா, அல்லது அவர் தரக்கூடிய பாவ மன்னிப்பை வேண்டாம் என்று நாம் நிராகரித்தால் அவருடைய தண்டனையாகிய நரகத்திலே நாம் சென்றடைய வேண்டியது அவசியம். உங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவானவர் 2 வழியை வைத்திருக்கிறார். ஒன்று அவருடைய சந்தோஷமான வீடு, இன்னொன்று அவருடைய தண்டனையான நரகம். இதை எதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நம்முடைய கைகளில் அவர் தீர்மானிக்கிறார். நம்முடைய கைகளில் நம்முடைய தீர்மானத்தை அவர் கொடுக்கிறார். யாருடைய கட்டாயத்தின் அடிப்படையிலோ யாருடைய வற்புறுத்தலிலோ இதை நாம் தேர்வு செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் ஆணோ பெண்ணோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ வயதானவர்களோ யாராக இருந்தாலும், இயேசுவே எனக்கு உம்முடைய பாவ மன்னிப்பை தாரும் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு லட்சியத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழ்ந்து முடிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவான ஒரு ஆதாரமாக இருக்கிறார். அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொடுத்து அவர் கொடுக்கிற சந்தோஷத்தை, அவர் கொடுக்கிற சமாதானத்தை, அவர் கொடுக்கிற நித்திய பேரின்பத்தை அனுபவிக்க இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இருப்பாராக. ஆமேன். பிரியமானவர்களே, என்ன ஒரு அருமையான வல்லமையான செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். உங்களது வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும்
நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நல்ல மாற்றத்தையும் மனமகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு அருமையான செய்தி அல்லவா அது? இது இந்த மனிதனிலிருந்து வந்த செய்தி அல்ல. உங்களை நேசித்த, உங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்த, உங்களுக்காக உங்களை அன்பு செய்யக்கூடிய அந்த பரலோக தேவனாகிய இயேசுவிடமிருந்து வந்த செய்தியாகும். இங்கு பேசின மனிதனுடைய வார்த்தையெல்லாம் வெறும் கருவிகள் மட்டுமே. பிரியமானவர்களே, உங்களை நேசித்து உங்களுக்காக உயிரை தந்த அந்த இயேசுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். இதை குறித்து நீங்கள் யோசியுங்கள். அந்த இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். இந்த செய்தியை குறித்து மேலும் விளக்கங்களை நீங்கள் இடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் இன்னும் இந்த செய்தியை குறித்து, இயேசுவை குறித்து, உங்களது வாழ்க்கையின் பல சந்தேகங்களை குறித்தான கேள்வி எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அப்படி தெரியப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நீங்கள் கேட்ட இந்த செய்தியானது உங்களது வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்பதுதான் எங்களது ஆசை. அந்த ஆசைக்காக, அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக நீங்களும் நானும் தேவனை நோக்கி நமது இருதயங்களை ஜெபத்தில் எடுக்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிரியமுள்ள இயேசுவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த இந்த ஒவ்வொருடைய உள்ளங்களின் ஆழங்களுக்குள்ளாக கிரியை செய்வீராக. அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே அவர்களுக்காக சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்து இப்போதும் அவர்களது வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரக்கூடிய தேவன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு உள்ளான மனக்கண்களை பிரகாசியும் ஆண்டவரே. இயேசுவாகிய நீர் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே சிலுவையில் மரித்தவர். அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பதற்காகவே உயிரோடு எழுந்தவர் என்று உம்மை நம்புவதற்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதோ இந்த நேரமே, இந்த கணமே அவர்கள் இருதயத்தை திறந்து, இயேசுவே என் உள்ளே வாரும் ஆண்டவரே, எனது பாவத்தை மன்னியும் இயேசுவே, எனக்காக சிலுவையில் மரித்து உயிரோடு எழுந்த தேவன் நீர்தான் என்று நான் முழுவதுமாக நம்புகிறேன் என்று சொல்வதற்கு அவருக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்களது தனிப்பட்ட வாழ்வை, குடும்ப வாழ்வை, அவர் சமூக வாழ்வை எல்லாவற்றையும் நீ ஆஸ்வதிப்பீராக. அவர்களோடு கூட இருப்பீராக. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவீராக. அநேக மக்களுடைய வாழ்வில் ஆசீர்வாதத்துடைய வழியாக அவர்கள் மாற்றுவீராக. இயேசுவின் பெயரால் வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இந்த செய்தியை குறித்தும் கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்தும் மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் எங்களை அழைக்கலாம். தொலைபேசி எண் 9745236648. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சுவிசேஷ ஊழியங்கள், பிளாட் நம்பர் 1554, வாசன் சிட்டி, 15வது குறுக்கு தெரு, சோமரசம்பேட்டை, திருச்சி 620-102. எங்களுடைய மின்னஞ்சல் satyamsatyame@gmail.com. தொலைபேசி எண் 9745236648. நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் கொடுக்கலாம். மேலும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூப் சேனலிலும் கூட கண்டு நீங்கள் பயன்படலாம். கீழ்கண்ட எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். தேவனுடைய அன்பு கூட இருப்பதாக. ஆமென். சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே.